ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வெரி குட் ஈவினிங். வெல்கம் டு ஆப்டிடியூட் அரவிந்த்பா. ஐபிபிஎஸ் பிஓ 2025 ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டு ஒரு நல்ல வேகன்சி, 5000 ப்ளஸ் வேகன்சிஸ், இன்னமும் வந்து ஒரு 1000 ப்ளஸ் வேகன்சிஸ் கண்டிப்பாக வரும். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, நம்ம பீப்புள், தமிழ்நாட்டில் இருக்க பீப்புள் எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் வந்து ப்ரிஃபரன்ஸை நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்றது. ஸோ இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனே வந்து நீங்கள் தான். ஏன்னா கொஞ்சம் பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, சார் கொஞ்சம் லிஸ்ட் வந்து உங்களுடைய கைடன்ஸில் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அகைன் நான் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டேன். சரி, ஸ்டூடெண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருந்து ஒரு சில விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னும் போது ஸோ அதை கண்டிப்பாக நான் கரெக்டாக கொண்டு வருவேன். ஓகே, ஸோ நான் நிறைய வீடியோஸும் வந்து பார்ப்பேன், ஸோ எப்படிலாம் வந்து அவங்க ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த லிஸ்ட்டு தான் ப்ரிஃபர் பண்ணணும், அந்த லிஸ்ட்டு தான் ப்ரிஃபர் பண்ணணுன்றது என்னுடைய ஒப்பீனியன் கிடையாது. நான் என்றைக்குமே அதை சொல்ல மாட்டேன். ஏன்னா டிசிஷன் உன்னோடது. ஸோ லைஃப்பில் வந்து உன்னுடைய டிசிஷன் நீ தான் எடுக்கணும். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் நம்மளோட பேரண்ட்ஸும் சரி, நம்ம ஸ்டாஃபும் சரி, ஒரு சில வரைக்கும் ஒரு சில பாத்துக்கு கை கொடுத்து கூட்டிகிட்டு போவாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து இப்போ கெரியர்னு வந்தாச்சு அப்படின்னா அதை கரெக்டான ஒரு டிசிஷனை எடுத்து நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ஸோ அந்த டிசிஷன் எடுத்துட்டா அப்படின்னா உன்னை கைட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு பர்சன் வேணும் தான். ஸோ அதையும் நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிற. அதே மாதிரி தான் வந்து நானும் வந்து உனக்கு சொல்ல போகிறேன். உன்னை கரெக்டாக நான் கைட் பண்ணுவேன். நீ இந்த லிஸ்ட்டு தான் பண்ணணும், இந்த லிஸ்ட்டை போடுங்க, இதை போடாதீங்க. தமிழ்நாடு பீப்புள் கண்டிப்பாக இந்தியன் பேங்க் தான் வேணும், இந்தியன் ஓவர்சீஸ் தான் வேணும், நம்ம ஊருக்குள்ளே போஸ்டிங்கு, ஸோ பக்கத்திலே இருக்கலாம் அப்படின்ற ஒரு மோட்டோவோட அப்ளை பண்ணாதீங்க. சரியா? நான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து உனக்கு ஒரு டிஸ்க்ளைமராக தான் இருக்கும்பா. ஓகே, எல்லாருமே என்ன பண்ண சொல்றாங்களோ அதை நான் பண்ணாதுன்னு சொல்லுவேன். சரியா? சரி, கண்டிப்பா ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பாரு. ஐபிபிஎஸ் பிஓ 2025 இந்த ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் வந்து இனிமே வரப்போற அடுத்த வருஷத்துக்கும் சரி. ஸோ இதுக்கப்புறம் இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ, ஓகே, பின்னாடி வர சங்கதிகள், ஸோ உன்னை கைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. ஸோ அந்த ப்ரிஃபரன்ஸை நீ எப்படி சூஸ் பண்ணணுன்றத கரெக்டாக சொல்கிறேன். ரைட். ஏன் வந்து இந்த ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் மேட்டர் அப்படின்னா, நம்ம வந்து சூஸிங் த ரைட் பேங்க். எது கரெக்டான பேங்க்கு? உனக்கு கரெக்டான பேங்க் கொடுக்கல அப்படின்னா நீ போக மாட்டியா வேலைக்கு? ஐபிபிஎஸ் பிஓ ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ நீ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் கொடுத்த பேங்க் கிடைக்காம கடைசி ப்ரிஃபரன்ஸில் கொடுத்த பேங்க் கிடைச்சிருச்சு அப்படின்னா நீ வேலைக்கு போவியா மாட்டியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீ அதை கேட்டுக்க. பட் இருந்தாலுமே வந்து கரெக்டான ஒரு பேங்க் வந்து உனக்கு கரெக்டான ஒரு ஒர்க் லைஃப் கண்டிப்பாக கொடுக்கும். ஓகே, இதில் கரெக்டான பேங்க்குன்னு ஒன்று கிடையவே கிடையாது. எல்லா பேங்க்குலையுமே வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஓகே, சரிப்பா. ஃபாஸ்டர் ப்ரொமோஷன்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். இது கரெக்ட். ஏன் அப்படின்னா ஒரு சில பேங்க் வந்து ப்ரொமோஷன்ஸோட ப்ராசஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, அதாவது அதிகமாக இந்த சென்ஸ் ரொம்ப ஷார்ட்டர் டைம்லேயே வந்து உனக்கு ப்ரொமோஷன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஒரு சில பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் அவங்களுடைய பாலிசிஸ், ப்ரொமோஷன்ஸ் பாலிசிஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு சில வேகா வச்சிருப்பாங்க. நீ கம்பேரிசன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஹோம்ஒர்க் தான். சார் கிளாஸ் எக்ஸாம்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே வேலை கிடைச்சா போதுன்னு இருக்கிறேன், எதுக்கு சார் ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பற்றி இப்போ பேசிட்டு அப்படின்னு ஒரு கொஷின்ஸும் வந்து உனக்கு வரும். ஸோ இது வந்து காமனாக எல்லாரும் பண்ணுற ஒரு தப்பு தான். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இந்த ஒரு வேலைக்கு போகிறோன்னும் போது அந்த வேலையிலேருந்து ரிசைன் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து ஒரு பிளானிங் வந்து பக்காவாக இருக்கணும்ப்பா. ஓகே, அதுக்கப்புறம் லைஃப் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகும். ஓகேவா? சரி. ரீஜனல் கம்ஃபர்ட். ரீஜனல் கம்ஃபர்ட்னா நான் சொன்ன மாதிரி தான், எனக்கு வீடு பக்கத்துலேயே இருக்கணும், ஊருக்குள்ளே இருக்கணும், பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கணும். ஸோ அந்த கம்ஃபர்ட்டும் வந்து நிறைய பேர் வந்து பார்ப்பீங்க. ஸோ அதையும் நீ தயவு செஞ்சுலாம் வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. ஸோ வீடியோஸ் அடுத்தடுத்து போகிறப்போ உனக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்பா. ஓகே, சில பேருக்கு சரி இந்த வேலைக்காடா நம்ம இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு வந்தோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். அது பிரான்ச் டு பிரான்ச் வந்து டிஃபர் ஆகும். ஓகேவா? பேங்க் டு பேங்க் டிஃபர் ஆகாது. ஸோ உனக்கு போஸ்டிங் போகிற பிரான்ச்சஸ் இருக்கு தெரியுமா, அந்த பிரான்ச்சஸ், அதுக்கப்புறம் உன் கூட ஒர்க் பண்ணுற கொலீக்ஸு எல்லாமே யங் டீமாக இருந்தது அப்படின்னா அந்த டீம் வந்து ரொம்ப ஹாப்பியாக போகும். அகைன் ஒரு காலேஜ் என்விரான்மெண்ட்குள்ளே அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் எல்லாருமே ஏஜ்டு பீப்புளாக இருந்தாங்க, எல்லாருமே ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரக்சரில் இருக்காங்கன்னா அது ஒரு மாதிரி போகும். அது எல்லாமே வந்து டிசைட் பண்ணுறதா ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்.
இன்னொரு பக்கம் செல்ஃபா உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ஓகேடா நம்ம ஒரு சர்வீஸ் பண்ணோம், அந்த சர்வீஸால ஸோ நம்ம கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனாங்க அப்படின்னா அல்டிமேட்டா உனக்கு ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பேங்கை பொறுத்து கிடையாது. ஓகே, இண்டிவிஜுவல் நீங்க உங்களை பொறுத்து தான் இருக்குப்பா. சரிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் என்ன மேட்டர் அப்படின்னா பர்சனல் growth. ஓகேவா, உன்னோட பர்சனல் growth தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா வைக்கணும். சரி, ஸோ அப்போ ப்ரொமோஷன்ஸ் அதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ உன்னோட பர்சனல் growthல அது கண்டிப்பா உண்டுப்பா. நெக்ஸ்ட் சார் என்னெல்லாம் நீ கன்சிடர் பண்ணணும்னு, போஸ்டிங் லொகேஷன்னு கன்சிடர் பண்ணணுமா? போஸ்டிங் லொகேஷன்ஸை கன்சிடர் பண்ணணுமா? கண்டிப்பா கன்சிடர் பண்ணணும் தான். ஏன்னா ஒவ்வொருத்தரோட சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குன்றது யாருக்கும் தெரியாது. ஓகே, ஒவ்வொருத்தர் ஃபேமிலி பேக்ரவுண்டு, ஸோ அவங்க எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்காங்க, ஸோ அப்போ நமக்கு அவங்களுடைய சப்போர்ட்டிவ் கெப்பாசிட்டி ஃபேக்டர் என்ன, ஸோ இண்டிவிஜுவலாக அது உங்களுக்கு தான் தெரியும். ஓகே, நமக்கு இந்த ஊரில் போட்டால் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். மேரீடு பீப்புள்ஸு ஒரு சில க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க, ஸோ சிங்கிள்ஸு ஒரு சில க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு ஃபஸ்ட்டு முதல் பையன் அப்படின்னா அவன் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருப்பான், ஸோ அவன் ஒன்று யோசிச்சு வச்சுட்டு இருப்பான். ஓகே, ஸோ அப்போது இந்த போஸ்டிங் லொக்கேஷன் வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணுமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். ஏன்னா நீ கேட்குற பொசிஷன், நீ கேட்குற லொக்கேஷன் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, பட் ஸோ அங்கே மேனேஜ்மெண்ட் என்ன டிசைட் பண்ணுதோ அதுதான் அல்டிமேட்டாக. ஒரு ஃப்ரெஷராக நீ உள்ளே வர அப்படின்னா, ஸோ இங்கே வந்து பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் இங்கே ரெண்டே ரெண்டு தான், ஒன்று மேல் கேண்டிடேட்டு, இன்னொன்று ஃபீமேல் கேண்டிடேட். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஃபீமேல் கேண்டிடேட்ஸுக்கு தான் கண்டிப்பாக கொடுப்பாங்கப்பா. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு தான் மேல் கேண்டிடேட்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் வராங்க அப்படின்னா அவங்களுடைய கம்ஃபர்ட்டை பொறுத்து தான் நெக்ஸ்ட்டு வந்து மேல் கேண்டிடேட்ஸுக்கு போஸ்டிங்ஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க. ரைட், நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா போஸ்டிங் எங்கே கொடுத்தாலும் என்ன, ஓகே, நீங்கள் ஒரு இப்போ எல்லாருமே வந்து ஒரு 2K கிட்ஸாக இருப்பேன். ஸோ ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணுவேன், இல்லை செகண்ட் அட்டெம்ப்ட்டு, தேர்ட் அட்டெம்ப்ட்டு, ஒரு மிடில் ஏஜில் இருக்கீங்க அப்படின்னா எங்கே கொடுத்தாலும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுப்பா. ஓகே, இதெல்லாம் வந்து லைஃப்பில் ஒரு டைம் தான் கிடைக்கும். ஸோ நான் உனக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் பாலிசி, ட்ரான்ஸ்ஃபர் பாலிசின்னு ஒன்று இருக்குது. சரியா, இந்த ப்ரொமோஷன் பாலிசி ஒரு பக்கம், இன்னொன்று ட்ரான்ஸ்ஃபர் பாலிசின்னு ஒரு பக்கம். சும்மா வந்து இந்த ஆர்டரில் பேங்கை ஃபில் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு இந்த வீடியோ இல்லை. அப்படி யாராவது இருந்தா அப்படின்னா இதை பார்க்கவே வேண்டாம். சரியா, ஸோ முதல்ல இது ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே உள்ளே போகிறப்போ அந்த ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சர் என்னன்றதை நீ தெரிஞ்சுட்டு போகணும். ஓகே, சரி, ப்ரொமோஷன் பாலிசியை கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். ஏன்னா ப்ரொமோஷன் எடுத்த அப்படின்னா அடுத்த ஒரு டிரான்ஸ்ஃபர் இருக்கும். ஓகே, ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர் பாலிசியும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு பேங்க்கு ஒரு பாலிசிஸ் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு பேங்க்கு ஒரு ப்ரொமோஷன் பாலிசி, ஒரு டிரான்ஸ்ஃபர் பாலிசின்னு. ஸோ ஒரு பேங்கிங் சூஸ் பண்ணுற அப்படின்னா ஸோ அந்த பேங்க் எடுத்துக்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீ இந்தியன் பேங்கே எடுத்துக்க. இப்போ இந்தியன் பேங்க் எடுத்த அப்படின்னா நம்ம சென்னை தான் ஹெட் குவார்ட்டர். ஓகே, சென்னையில் ஹெட் குவார்ட்டரை வச்சுட்டு சென்னையோட பேஸு, ஸோ அப்போ தமிழ்நாடு பக்கத்தில் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா இங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் பேங்கோட ப்ரெசன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். மெயினாக தமிழ்நாடு தான். ஸோ தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, ஸோ இங்கே தான் வந்து அதிகமான ப்ரெசன்ஸ் வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்க எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்ஸ். ஸோ அப்போ அந்த டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாமே என்ன சொல்லுவாங்க, ரீஜன். ஸோ ஒரே டிஸ்ட்ரிக்டில் 4 ரீஜனும் இருக்கும். ஸோ ஒரு சில பேங்க்கு பிஎன்பி, பஞ்சாப் நேஷனல் பேங்க் எடுத்து அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் கம்மி. ஸோ அப்போது இவங்க எல்லாமே வந்து ஒவ்வொரு ஊரில் ஒரு டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது தெரியுமா. ஸோ அந்தந்த டிஸ்ட்ரிக்ஸில் இருக்க பிரான்ச்சஸ்ஸு ஒரு சர்க்கிள் ஆஃபீஸோ ஒரு ரீஜனல் ஆஃபீஸ் கீழே தான் வந்து கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ ஒரு சென்னை சர்க்கிள் ஆஃபீஸ், சென்னை ரீஜன் அப்படின்னா ஒரு சில பவுண்ட்ரிஸில் கவர் ஆகிற பிரான்ச்சஸ் வந்து அந்த சர்க்கிள் ஆஃபீஸ் கீழே வரும், இல்லையா அந்த ரீஜனல் ஆஃபீஸ் கீழே வரும். ஸோ அப்போ ப்ரொமோஷன் எடுக்கிற அப்படின்னா இல்லை டிரான்ஸ்ஃபர் வாங்குற அப்படின்னா ஸோ உன்னை எங்கே ஒரு கண்டிப்பாக ப்ரொமோஷன் எடுக்கிறப்போ ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். இல்லை ஒரு டேர்ம் முடிஞ்ச உடனே ஒரு 3 இயர்ஸோ ஒரே பிரான்ச்சில் ஒர்க் பண்ணுற அப்படின்னா உன்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஒரு ட்ரான்ஸ்ஃபர் சைக்கிளில் வந்து ஒரு சர்க்கிளில் 6 வருஷம் தான் ஒர்க் பண்ணணுன்றது எல்லா பேங்க்லேயுமே வந்து ஒரு பாலிசி உண்டு. ஓகே, அது பேங்க் டு பேங்க் டிஃபர் ஆகும். ஒரு சில பேங்க்கில் 6 வருஷம் இருக்கும், ஒரு சில பேங்க்கில் 9 இயர்ஸ் இருக்கும், ஒரு சில பேங்க்கில் 5 இயர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ரீஜியனில் ஒரு சர்க்கிளில், ஓகே, ஒரு ரீஜன் எடுத்து அப்படின்னா அந்த ரீஜனில் ஒரு சில பவுண்டரிஸ் கவர் பண்ணும். அந்த பவுண்டரிஸில் உன்னால் 5 வருஷம் தான் சர்வீஸ் பண்ண முடியுன்றது
ஒரு பாலிசி. இதை வச்சுட்டு நீங்க எப்படி டிசைட் பண்ணுவீங்க லொகேஷனை? புரியுதா? பேங்க் உள்ள என்டர் ஆகும் போது தான் உனக்கு வந்து இந்த விஷயம்லாம் தெரியும். ஸோ அன்டில் வெளியில இருந்து பாக்குறப்போ அது உனக்கு தெரியாது. ஸோ ஏனதாலும் சொல்லி நீ லிஸ்ட் கொடுத்தாலும் உன்னை வந்து உனக்கு கேட்குற இடத்துல ஒரு போஸ்டிங் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்க. ஓகே, எங்க இருக்க நீ? உனக்கு வீடு பக்கத்துல ஒரு போஸ்டிங் கொடுத்துட்டாங்கப்பா, அப்படியே ராஜாவா வாழலாம் அப்படின்னு நீ நினைப்ப. கண்டிப்பா இருப்ப. ஒரு 5 இயர்ஸ் வந்து அப்படிதான் போகும். அதுக்கப்புறம் உன்னுடைய டேர்ம் வந்து முடிஞ்சிடும். அந்த ரீஜன்ல சர்வீஸ் பண்ற டேர்ம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? ஸோ அடுத்த ரீஜன் தான் நீ மூவ் பண்ணணும். ஸோ இதுல வந்து இந்தியன் பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லாம் வந்து நமக்கு ரீஜன்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ தட் பக்கத்துலேயே வந்து இருப்பேன். இன் மீன்ஸ் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல. ஸோ இருந்தாலுமே உன்னுடைய ஹோம் டவுனை விட்டு வெளியே போய் தான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஸோ இதே வந்து நார்த் சைடு அப்படி கொடுக்குறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் உங்க எடுத்த உடனே பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா கொடுத்துட்டாங்க, ஐயோ வருத்தப்படுவான். யூகோ பேங்க் கொடுத்துட்டாங்க, வருத்தப்படுவான். வருத்தமே படாத. இனிஷியலா நீ கிளம்பு. எங்க கொடுத்தாலும் தாராளமா சந்தோஷமா கிளம்பு. லைஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணு. ஓகே, வாழ்க்கை வாழ்வதற்கே. பேங்க் முடிச்சா அப்படின்னா அதர் ஸ்டேட்லாம் கொடுத்தாங்கன்னா எப்பதான் போயிட்டு நம்ம அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் போறோம். கண்டிப்பா வந்து உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காதுப்பா. ஸோ அதனால ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்போ உனக்கு ஒர்க்கும் கிடைச்சிச்சு. ஸோ அந்த ஊர்ல ஒரு போஸ்டிங் கிடைச்சி ரொம்ப நல்லா இருக்க மாட்டேன். ஒரு 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணுவேன். முடியலையா அடுத்த சர்க்கிள், அடுத்த ரீஜியன், அடுத்த சர்க்கிள் ஆஃபீஸ், ஒரு டிரான்ஸ்ஃபர் பாலிசி ஒரு அப்ளை பண்ணு. 3 இயர்ஸ் 6 இயர்ஸ் ஒரு லைஃப் வந்து மாறும். ஓகே, ஸோ உள்ள போனாலே உனக்கு தெரிஞ்சிடும். ஸோ தட் மேரேஜ் ஆனவங்க வேற கேட்டகரி. ஓகே, நான் அதுக்கும் வந்து உனக்கு கைட் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணும்னு நான் சொல்லுவேன். ஸோ மோஸ்ட்லி பார்த்தேன் அப்படின்னா மேரேஜ் ஆகாதவங்க தான் இருப்பேன். ஒரு யங் ஏஜ்ல இருக்கிறப்போ நல்லாவே போயிட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஒர்க் முடிச்சிச்சா அந்த ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணு. 2-3 லாங்குவேஜ் கற்றுக்கலாம். நிறைய லைஃப் ஸ்டைல் பீப்புளை பார்க்கலாம். நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ நம்ம ரீஜன்லேயே இருந்து என்ன பண்ண போற நீ? இத்தனை பிறந்ததுல இருந்து உங்க ஊர்ல தான் இருந்துட்ட. என்ன கத்துக்கிட்ட? என்ன டெவலப் பண்ணிட்ட? அட்லீஸ்ட் வெளியில போனாவாச்சு 4 பீப்புளோட பழகலாம். ஸோ நிறைய விஷயம் தெரியும்ப்பா உனக்கு. ஓகே, ஸோ நான் இதை வந்து என்னால் வார்த்தையா சொல்ல முடியல. ஏன்னா நீ இது எல்லாமே வந்து ஒரு ஃபீல். அந்த ஃபீலை வந்து நீ அனுபவிச்சாதான் உனக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே வந்து ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்ல ஏன் சார் இதெல்லாம் மேட்டர் அப்படின்னா, இதை நினைச்சு பயப்படாத. பட் உன்னுடைய கெரியர் growth தான் ரொம்ப முக்கியம். ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்ல உன்னோட கெரியர் growth ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது நெக்ஸ்ட் வரேன். ஒர்க் ப்ரெஷர். எல்லா பேங்க்லயுமே ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், சரியா? ஸோ இதுல வந்து ஒரு கிரேடு, நீ என்ன போஸ்டிங் போற? ஒரு ஸ்கேல் 1 ஆஃபீஸரா. ஸோ ஐபிபிஎஸ் பிஓ வந்து ஒரு ஸ்கேல் 1 ஆஃபீஸரா நீ உள்ள என்டர் ஆக போற. ஸோ ஆஃபீஸர்னும் போது பிரான்ச்சோட செகண்ட் மேன் தான். மோஸ்ட் ஆஃப் த பிரான்ச்சஸ்ல ஸ்கேல் 2 மேனேஜர், ஸ்கேல் 1 ஆஃபீஸர், சரியா? மேனேஜர் கீழே ஆஃபீஸர், ஆஃபீஸர் தான் செகண்ட் மேன். மேனேஜர் பிரான்ச்சை கண்ட்ரோல் பண்ண மாட்டாரு, சரியா? ஸோ பிரான்ச்சோட ஓவர் சீயிங் தான். பட் பிரான்ச்சை கண்ட்ரோல் பண்ற மொத்த அத்தாரிட்டியும் உனக்கு தான் இருக்கும். அதாவது நீ பிஓவா உள்ள போயிட்டு அப்படின்னா ட்ரைனிங்லாம் முடிஞ்சு ஸ்கேல் 1 ஆஃபீஸரா உள்ள உட்கார்றப்போ, ஸோ அப்போ கண்டிப்பா உனக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கும்பா. இது இந்த பேங்க்ல ஒர்க் ப்ரெஷர் கம்மியா இருக்கும், அந்த பேங்க்ல ஒர்க் ப்ரெஷர் கம்மியா இருக்கும்லாம் கிடையாது. அதே இட் டிபெண்ட்ஸ் ஆன் பிரான்ச்சஸ், சரியா? உன்னை வந்து ஒரு ரூரல் பிரான்ச்ல போடுறாங்க, ஸோ உன்னை வந்து ஒரு அர்பன் ஏரியாவில் ஒரு போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அங்கே வந்து கஸ்டமரோட ஃபுட்ஃபால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில பிஸ்னஸ் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அந்த பிஸ்னஸ் டார்கெட்ஸை அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ஒர்க் ப்ரெஷர் இல்லாமலாம் இருக்காது. ஸோ பிரான்ச்சஸ் டு பிரான்ச்சஸ் மாறும். ஒரு சில பிரான்ச்சில் கம்மியாக இருக்கும், ஒரு சில பிரான்ச்சில் ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும். ஓகே, ஸோ பட் அதை ஹேண்டில் பண்ணுறது ஒரு டீம் ஒர்க்காக தான் பண்ணுவாங்க. நீ மட்டுமே வந்து ப்ரெஷரை எடுத்துக்கிற மாதிரிலாம் இருக்காது. ஓகேவா? ஸோ இன்னமும் வந்து ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்கு. ப்ரெஷர் இருக்குதா, இல்லாமலாம் இல்லை. ஸோ கிரேடர் ஏறப்போ அதை ஹேண்டில் பண்ணுற விதம் தான் பார்க்கணுமே தவிர, ஸோ எல்லாமே ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டாக பாரு. நெக்ஸ்ட் லாங்குவேஜ் அண்ட் ரீஜனல் ஃபிட். இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணணுமான்னு கேட்டேன் அப்படின்னா, அகைன் நான் ஏன் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கோ. ஸோ ஒரு வெளியில் போகிற அப்படின்னா, ஸோ கர்நாடகாவோ இப்போ சவுத்தை விட்டு அதுக்கு அடுத்து இன்னொரு ஸ்டேட் போகிற அப்படின்னா, ஸோ அந்த ஸ்டேட்டை வந்து ஜஸ்ட் ஒரு லாங்குவேஜ் தான் மெயின். முதல் விஷயம் ஒரு கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு லாங்குவேஜ். ஸோ அது ஒரு உனக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, பட் ஒர்க் பிரான்ச் உள்ள வந்துட்டு அப்படின்னா அது ஒர்க் இஸ் ஒர்க். உனக்கு பேச தெரிஞ்சாலும் சரி, பேச தெரியலாலும் சரி, ஸோ கொடுக்குற வேலையை நீ செய்தான் போற. எங்க இருந்தாலும் செய்தான் போற. அது ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி செஞ்சுட்டு போயேன். ஓகே, சரி.
முக்கியமாக டிஜிட்டல் அண்ட் மாடர்ன் என்விரான்மெண்ட். டிஜிட்டல் அண்ட் மாடர்ன் என்விரான்மெண்ட் என்ன சார்? ஆக்சுவலாக இப்போது ஒரு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ண அப்புறமா வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து வேறு வேறு பேங்க் வந்து போஸ்டிங்ஸ்லாம் ஆவாங்க. நீங்களும் வந்து கேட்பீங்க, நீ எந்த பேங்க்கு அந்த பேங்க்குன்னு சொல்லி. ஸோ இப்படி லைஃப் ஸ்டைல் போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ அவங்களுடைய பேங்க்கில் என்ன ஃபாலோ பண்ணுறாங்கன்னா கேட்பீங்க. ஸோ அப்போ இப்போது கரண்ட் சினாரியோவில் வந்து டிஜிட்டல் டெக்னாலஜி வந்து அடாப்ட் பண்ணிட்டாங்க. சொல்லப்போனால் இப்போது பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க்கு, ஸோ பிஎன்பி, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா யூனியன் பேங்க். ஓகே, இந்த 4 பேங்க் வந்து டிஜிட்டல் என்விரான்மெண்ட்டில் ரொம்ப சூப்பராகவே வந்து அடாப்ட் பண்ணிட்டாங்க. எல்லாமே ஒரு க்ளவுட் ஸ்ட்ரக்சரில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ பேங்கிங் அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ்ஸு, நெக்ஸ்ட் லோன் ப்ராசஸ் எல்லாமே வந்து ஒரு டிஜிட்டல் ஸ்ட்ரக்சரை வந்து சூப்பராக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ ஒர்க் பண்ணுறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஸோ ஒரு சில பேங்க்கில் வந்து அப்படியே ஃபார்ம்ஸாக இருக்கும். ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஃபார்மை ஃபில் பண்ணணும், ஸோ அவ்வளோ ஃபார்ம்ஸ்க்கு சைன் பண்ணணும், இப்படிலாம் இருக்கும். பட் டிஜிட்டைசேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா உன்னுடைய ஒர்க் கொஞ்சம் கம்மி. சரியா? இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அப்படின்னா இந்த டிஜிட்டைசேஷன் ஆன அப்புறமா ஒர்க் பார்டர்லாம் வந்து ரொம்பவே கம்மியாயிருச்சுப்பா. ஓகே, சரி, 1 செகண்ட். ஸோ உங்களுக்கே தெரியும், நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, ஸோ அந்த பேங்க்கோட ஒரு சில சர்வீஸ்லாம் நீ யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்போது உன்னோட கன்வீனியன்ட்டு, நான் ப்ரைவேட் பேங்க்கை பற்றி பேசல, ஸோ பப்ளிக் செக்டார் பேங்க்கில். ஸோ ஏன்னா ப்ரைவேட் செக்டார் அது வேறு கேட்டகரி. ஒரு பப்ளிக் செக்டாரில் இந்த மாதிரியான என்விரான்மெண்ட்டில் நீ ஒர்க் பண்ணுறப்போ ஸோ உண்மையிலேயே ஒரு நல்ல சேலஞ்சிங்காக நல்ல ஒரு என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணுவேன். ஏன்னா இப்போ எல்லாமே வந்து ஒரு டெக்கி கைஸாக தான் எல்லாமே இருப்பீங்க. ஸோ யாருமே வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணாதவங்களே கிடையாது. ஸோ உனக்கு டெர்மினாலஜிஸ் தெரியலனாலும் அதை ஆப்ரேட் பண்ணுற மெத்தட் தெரிஞ்சே நீ வந்து பேங்கிங்கில் பெருசாக ட்ரைனிங்லாம் ஒன்றும் தேவையே கிடையாதுப்பா. ஓகே, அண்டு இது ரொம்ப முக்கியம். இது ரொம்ப முக்கியம். என்னது? இதுக்காக தான் நம்ம வேலை செய்ய போகிறோம் ஆப்வியஸாக. ஸோ சேல்ரி எல்லா பேங்க்லையுமே ஒரே சேல்ரி தான். ஆனால் ஒரு சில பேங்க்கோட அலவன்சஸ் மாறும்பா. இது ரொம்ப ரொம்ப நீ கன்சிடர் பண்ணும். பேங்க் வந்து ஸோ பை பார்ட்டில் செட்டில்மெண்ட்டு, 12th பை பார்ட்டில் செட்டில்மெண்ட் படி எல்லா பேங்க்லையுமே வந்து சேம் சேல்ரி தான். நீ எந்த பேங்க்கில் போஸ்டிங் போனாலும் ஒரே பேசிக் பே தான். ஸோ ஒரே கிராஸ் தான் வரும். ஸோ பட் அலவன்சஸ் வந்து மாறும். ஓகே, ஒரு சில பேங்க்ல என்ன பண்ணுவாங்கன்னா அலவன்சஸையும் சேலரியோட ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு சில பேங்க்ல அலவன்சஸ் மட்டும் தனியாக கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு பேங்க்ல ஒரு அலவன்சஸ் வந்து டிஃபர் ஆகும். பட் மோஸ்ட் காமன்லி எல்லா பேங்க்லையுமே வந்து சிமிலராக தான் இருக்கும். ஒரு 2000 5,000 வரைக்கும் கம்பேரிசனில் வேரி ஆகும்பா அலவன்சஸில். அலவன்சஸே ஒரு 10,000 மேலே கிடைக்கும். சரியா? பிஓவாக போனோம் அப்படின்னா ஒரு சில பேங்க்ல வந்து அந்த லிமிட்ஸ் வந்து இப்போ ஹெல்த்துக்கு, மொபைல் ரீசார்ஜு, பெட்ரோலு, நியூஸ் பேப்பர் அலவன்ஸு, கிளென்சிங்கு, என்டர்டைன்மெண்ட்டு, இந்த மாதிரி வந்து ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அலவன்சஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த அலவன்சஸோட ஸ்லாப் வந்து பேங்க் டு பேங்க் டிஃபர் ஆகும். நல்ல ப்ராஃபிட் கொடுக்குற பேங்காக இருந்தது அப்படின்னா நல்ல அலவன்சஸ் கிடைக்கும். ஸோ அப்போது நல்ல ப்ராஃபிட் கொடுக்குற பேங்க்ஸாக பார்க்கணும். அலவன்சஸ் நீ என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா சரி, இதை மட்டுமே நீ கன்சிடர் பண்ண முடியாது. பட் ரொம்ப ரொம்ப நீ கன்சிடர் பண்ண வேண்டியது 3 விஷயம்தான். என்னது? ப்ரொமோஷன் பாலிசி கண்டிப்பாக நீ வந்து கன்சிடர் பண்ணணும். ப்ரொமோஷன் பாலிசி ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் பாலிசி நீ பார்க்கணும். அதுக்கப்புறம் சேல்ரி அண்ட் அலவன்சஸ் பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த பேங்க் வந்து இப்போ மாடர்ன் என்விரான்மெண்ட்டில் அடாப்ட் ஆகி இருக்கான்றதை பார்க்கணும். இது எல்லாத்துக்கும் நான் ஒரு லிஸ்ட்டு வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தேன் அப்படின்னா உனக்கு தெரியும்பா. ஓகே, சரி. என்னென்ன பேங்க் பார்ட்டிசிபேட் பண்ணுதுன்னு சரியா? ஸோ என்னென்ன பேங்க்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுதுன்னு பாரு. இவ்வளோ பேங்க்ஸ் வந்து ஐபிபிஎஸ் பிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணுது. ஓகே, ஸோ 11 பேங்க்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இப்போ இது ஆர்டர் கிடையாது. சரியா? இது ப்ரிஃபரன்ஸ் கிடையாது. நான் அதான் சொல்வேன், நீ இந்த ப்ரிஃபரன்ஸில் அப்ளை பண்ணுன்னு நான் சொல்ல மாட்டேன். சரியா? உன்னை வந்து கரெக்டான கைடன்ஸ் நான் கொடுத்துருவேன். கரெக்டான கைடன்ஸ் கொடுத்துட்டேன்னா நீ அந்த ப்ரிஃபரன்ஸை ஃபாலோ பண்ணிக்க. ஓகே, என்னெல்லாம் நீ அவாய்ட் பண்ணணும் ப்ரிஃபரன்ஸை வந்து சூஸ் பண்ணுற போது? ஓகே, பிளைண்டாக என் ஃப்ரெண்டு சொன்னான் சார், இது நடக்கும்.
சரி, நான் எங்கே அப்ளை பண்ணேன், என் ஃப்ரெண்டு தான் அப்ளை பண்ணாங்க, என் கூட இவங்க சொன்னாங்க அப்ளை பண்ணிட்டேன், இந்த வீடியோவில் பார்த்தேன் அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னுவேன். இன்கேஸ் நீ பாஸ் ஆகிட்டேன்னு வச்சுக்க, போஸ்டிங் போட்டாங்கன்னா உனக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு நீ செலக்ட் பண்ண பேங்க் போட்டாங்க அப்படின்னா உன் ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஒரு பேங்க் கிடச்சிருச்சு. பட் நீ வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் நீ ஒரு பேங்க் போடலான்னு இருந்திருப்ப. பட் உங்க கூட இருந்தவங்க அதை வேண்டான்னு இருப்பாங்க. பட் அவங்க அந்த பேங்க்கில் போயிட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீ பேசப்போ வந்து உனக்கே தெரிஞ்சிடும், சே அந்த பேங்க்லேயே இருந்திருக்கலாமோ, அதை போட்டுக்கலாமோன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஒரு காமன். இதெல்லாம் வந்து அப்கமிங் டேஸில் வந்து இதெல்லாம் நீ ஃபீல் பண்ணுவேன். அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். ஸோ பிளைண்டாக யாரையும் ஃபாலோ பண்ணாத. ரீஜனல் லாங்குவேஜை வந்து இக்னோர் பண்ணாதுங்க. சரியா? அதாவது மேரிடு பீப்புள் இருக்குது அப்படின்னா, பர்டிகுலராக உமன்ஸு, ஸோ மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா, சார் எனக்கு எந்த வேலை கிடைச்சா போதும், எந்த ஸ்டேட்னாலும் போய்ப்பணும் ஒரு சில கேட்டகரிஸ் இருப்பீங்க. பட் நீங்கள் வந்து மேரிட் பீப்புளுக்கு தமிழ்நாடு பெஸ்ட்டு. ஸோ அதுவும் பர்டிகுலராக பேங்கிங் செக்டாரில் நான் உங்களுக்கு பர்சனலாக கொடுக்குற அட்வைஸ். சரியா? கேர்ள்ஸ்க்கு, மேரிட் கேர்ள்ஸ்க்கு கண்டிப்பாக நீ வந்து தமிழ் பேஸ்டு ஸ்டேட்டை தான் நீ பார்க்கணும். ஓகே, ஸோ அப்படி பார்க்குறப்போ கேரளா தமிழ் நிறைய பேர் பேசுவாங்க, கர்நாடகா பேசுவாங்க, ஆந்திராவும் பேசுவாங்க, தமிழ். ஸோ சவுத்தில் மோஸ்ட்டாக எல்லாருமே தமிழ் பேசுவாங்க. ஸோ நீங்கள் வரி பண்ணிக்க தேவையில்லாது கேர்ள்ஸ்க்கு. ஏன்னா மோஸ்ட்டாக அவங்க வந்து தமிழ்நாட்டில் தான் கொடுக்க பார்ப்பாங்க, எந்த பேங்காக இருந்தாலும் சரி. ரொம்ப ரேர் கேஸு, ஸோ ரொம்ப ரேர் கேஸ் தான் வந்து அவுட்டரில் போடுவாங்க. கேர்ள்ஸ் அவுட்டர்லேயும் இருக்காங்க. ஓகே, சரி. சேலரிக்காக மட்டும் சூஸ் பண்ண வேண்டாம். இப்போ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் வைஸ் கன்சிடர் பண்ணணும் தான். பட் எல்லாமே வந்து அது இந்த பேங்க்கில் சேலரி மட்டும் அதிகமாக இருக்குது, அலவன்சஸ் அதிகமாக இருக்குது, ஸோ அதை கன்சிடர் பண்ணி சூஸ் பண்ணாத. ஸோ உன்னுடைய ஓன் ரிசர்ச், நான் திரும்ப சொல்கிறது அதுதான். ரிசர்ச்னா ரொம்பலாம் அப்படியே உட்காந்து மாத கணக்காலாம் கிடையாது. சரியா? ஒரு 2 days உட்காரு, என்னென்ன பேங்க்கு, அந்த பேங்க்கோட ப்ரொமோஷன் பாலிசி என்னன்னு பாரு, ஸோ உனக்கு அடாப்ட் ஆகிறான்னு பாரு, எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது, ரீஜனல் ஆஃபீஸ் நீ இருக்க லொக்கேஷன்லேருந்து என்னென்ன ரீஜனல் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குது அப்படின்ற ஒர்க்கு தான் நீ ரிசர்ச் பண்ணணும். சரியா? ஸோ இதுதான் ஓவர் வியூ ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் கொடுத்து பாருங்க. ஸோ இது எல்லாமே நம்ம பண்ண ஒரு சின்ன ரிசர்ச்சு. பேங்க் ஆஃப் பரோடா போஸ்டிங் லொகேஷன், ப்ரொமோஷன் ஸ்பீடு, ஒர்க் லைஃப் பேலன்ஸ். ஸோ பேங்க் ஆஃப் பரோடாவோட இதை பார்த்தா உனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், நம்ம எந்த பேங்க் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ரைட்பா. ஸோ முடிஞ்சால் இதை அப்புறமா ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்க. ஸோ பொறுமையாக பாரு. என்னுடைய டாப் 5 ப்ரிஃபரன்சஸ், இது பேங்க் ஆஃப் பரோடா. சரியா? ஏன் டாப் ப்ரிஃபரன்ஸ்னா கலர் நல்லா இருக்கும்பா, ஆரஞ்சு கலர் லோகோ சொல்கிறேன். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லை. பட் பேங்க் ஆஃப் பரோடா வந்து எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அங்கே ஒர்க் பண்ணல. பட் ஆனால் நான் அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். சரியா? பேங்க் ஆஃப் பரோடாவிலேருந்து. ஸோ ஒவ்வொருத்தர் இப்போ எப்படி எல்லாருமே ஒரு யங் டீமாக வந்து ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு 2-3 இயர்ஸில் மொத்தமாகவே ஃபுல்லாக யங் டீமாக தான் இருக்கும். ஸோ எல்லா பேங்க்குமே வந்து நல்லா தான் இருக்கும். பட் ப்ரொமோஷன்ஸ்க்கு எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபாரின் போஸ்டிங்ஸ்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நான் உனக்கு அடுத்து வரப்போகிற ப்ரிஃபரன்ஸ்லாம் வந்து ஸோ எப்படி வந்து உனக்கு சூஸ் பண்ணணுன்ற ஒரு ஐடியா வந்து கிடச்சிரும். ஓகே, பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க்கு, சவுத்தில் வந்து நல்ல ப்ரெசன்ஸு. இன்னும் நார்த்தில் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கேன், உனக்கு ஒர்க் ப்ரெஷரே இருக்காது. சரியா? நார்த் சைடு ரொம்ப டார்கெட்ஸ் இருக்காது. ஏன்னா அவங்க நார்த் சைட்லாம் பார்த்துக்கும் போது பிஎன்பி, பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்கு, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்த மாதிரியான பேங்க்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போது நம்ம சவுத்து பேஸ்டு பேங்க்ஸ் எல்லாம் அங்கே கம்மியாக இருக்கும். ஒருவேளை உன்னை போஸ்டிங்ஸ்லாம் அங்கே போடுறாங்க அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் இங்கே ஒர்க் பண்ணுறதை விட. உண்மையாக சொல்லட்டுங்களா? ஸோ பேங்கிங் ஜாப் வந்து சொந்த ஊர்லேயே உனக்கு போஸ்டிங் கிடைச்சாதான் உனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். அதுவும் இந்தியன் பேங்க்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்கும், அது மாற்று கருத்தே கிடையாதுப்பா. சரியா?
ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தேன் அப்படின்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு கொஞ்சம் ப்ரெஷர்லாம் கம்மி தான் இந்தியன் ஓவர்சீஸை பொறுத்த வரைக்கும். பட் இந்தியன் பேங்க் ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்கும். ஸோ மற்ற செக்டார்ஸ் கனரா பேங்க்கு உண்மையிலே ப்ரெஷர் இருக்கும் தான். ஏன் அப்படின்னா இங்கே ப்ரெஷர்ன்றது எதை பேஸ் பண்ணியிருக்கு? கஸ்டமர்ஸை பேஸ் பண்ணியிருக்கு. ஓகே, ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும். வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா 2-3 வேலை செய்யற ஒரு ஆளுக்கு 2 வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள் லீவு இல்லை ஒரு வேக்கண்டா இருக்கு அங்கே ஆள் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா அவங்களோட வேலையும் நீ தான் சேர்த்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரெஷர்ன்றது அப்படிதான் இருக்கும், அப்படிதான் வந்து ஆட் ஆகும். இண்டிவிஜுவலாக வந்து ஒரு ப்ரெஷர் ஆட் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரெஷர் இது மேன் பவரால் வர ப்ரெஷர். ரெண்டாவது ப்ரெஷர் என்ன அப்படின்னா ஸோ உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக உனக்கு சுப்பீரியாரிட்டி. ஸோ மேனேஜர் வந்து இதெல்லாம் பண்ணு அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ எல்லா டைமுமே வந்து இதை பண்ணிகிட்டே சொல்லிட்டு இருப்பாங்க மட்டும்லாம் கிடையாது. அகெயின் இட் டிபெண்ட்ஸ் ஆன் பிரான்ச், இட் டிபெண்ட்ஸ் ஆன் பீப்புள். ஸோ பட் கனரா பேங்கை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் வால்யூம் நல்லா அதிகமாக இருக்குது, ஒரு ஸ்டெடியான பேங்க்கு. அதுக்கப்புறம் பிஎன்பி, பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு. ஸோ இதுவுமே வந்து இப்போ டிஜிட்டல் அவார்ட்ஸு சரியா, இப்போது ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில் டிஜிட்டல் அவார்டு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. டிஜிட்டல் இனோவேஷன்ஸில் ரொம்பவே டெவலப் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தா அப்படின்னா இந்தியன் பேங்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார் சவுத் இந்தியன். எனக்கு ஒரு தாட் இருக்குது சரியா, எனக்கு ஒரு தாட் என்ன அப்படின்னா ஒரு பக்கம் சர்வீஸ், நம்ம எந்த பேங்க் பண்ணாலும் அங்கே சர்வீஸ் பண்ண தான் போகிறோம் சரியா. இங்கே வந்து நம்ம நினச்சிருப்போம் சே இவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணலாமே, படிக்காதவங்க, ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியாது. ஸோ வெளியிலேருந்து பார்க்குறப்போ அப்படி தெரியும். ஆனால் உள்ளே போன அப்புறமா உனக்கு கொடுக்குற வேலையே அங்கே அதிகமாக இருக்கும். ஸோ அந்த வேலையை விட்டுட்டு உன்னால் இந்த மாதிரியான வேலைலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து உள்ளே போகிறப்போ ஒரு நல்ல மைண்ட் செட்டை தான் வந்து நம்ம சர்வீஸ் பண்ணணும் மைண்ட் செட் போவாங்க. பட் அந்த ஒர்க் லைஃப் ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளை மாற்றிடும். இதுதான் ரியாலிட்டி. ஓகே சரி, நெக்ஸ்ட் யூனியன் பேங்க். யூனியன் பேங்க்கும் வந்து டிஜிட்டலில் ரொம்பவே இன்னோவேட் பண்ணிட்டாங்கப்பா, ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக வச்சுட்டாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு டாக் வந்து இருக்குது, பிஎன்பியும் யூனியனும் அடுத்த மெர்ஜருக்கு இருக்குன்ற ஒரு டாக் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் நியூஸில் கூட பார்த்துருப்பீங்க, நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஆர்பிஐ இன் பிரின்சிபல் அப்ரூவல் கொடுத்தது எல்லாமே வந்து படிச்சிருப்பேன். பட் இன்னும் வந்து டிசைட் ஆகலை, பட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக டிசைட் ஆகும். ஸோ அப்படி டிசைட் ஆச்சு அப்படின்னா ஒன் ஆஃப் த எஸ்பிஐக்கு அடுத்து ஒரு பெரிய பேங்காக வந்து ஃபார்ம் ஆகிடும்பா சரி. அதாவது யூனியன் பேங்க்கு பிஎன்பியோட மெர்ஜ் ஆகிடும். யூனியன் பேங்க்கு பிஎன்பியோட மெர்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ பிஎன்பி ஒரு செகண்ட் லார்ஜஸ்ட் பேங்க், இப்பவும் அதுதான், இப்போ தேர்ட் லார்ஜஸ்ட். ஸோ பிஸ்னஸ் வைஸ் ப்ரெசன்ஸ் வைஸ் அப்படி இருக்குது. ஓகே, ஸோ என்னன்னா அல்டிமேட்டாக எண்ட் ஆஃப் த டே இந்த ப்ரைவேடைசேஷன் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஸோ இந்த ப்ரைவேடைசேஷனை பார்த்து நீ பயப்படாத. ஏன்னா ஆஃபீஸர் கேட்டகரியாக உள்ளே போகிற அப்படின்னா நீ எங்கே போனாலும் ஷைன் ஆகிடலாம். ஆஃபீஸர் கேடரா, ஸோ கிளரிக்கல் வேறு சரியா. ஆஃபீஸர் கேடரா உள்ளே போகிறப்போ உனக்கு அடுத்தடுத்த பேங்க்கில் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் சார். இப்போ பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, யூகோ பேங்க்கு, பஞ்சாப் அண்ட் சிந்து பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இதெல்லாம் வந்து ஸோ இருக்கிற இடமே தெரியாமல் இருக்குது, அதாவது பெருசாக பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னும் போது ஸோ அதில் வந்து ப்ரைவேடைசேஷன் பண்ண சான்ஸ் இருக்கா? கவர்மெண்ட் வந்து அதை ப்ரைவேடைஸ் பண்ணிடுவாங்களா? கவர்மெண்ட்டுக்கு அந்த பேங்க்கால் எந்த ப்ராஃபிட்டும் ப்ராப்பராக வரமாட்டேங்குது அப்படின்னு ஒரு டாக் இருந்து ஸோ அப்போ ப்ரைவேடைசேஷன் ஒரு வேளை பண்ணாலும் ஆஃபீஸர்ஸ் கேட்டகரி யாரும் பாதிக்கப்பட போகிறது கிடையாது. ஓகே, இது 100% நான் சொல்கிற ஃபேக்ட். ஆஃபீஸர் கேடரா உள்ளே போயிட்டேன் அப்படின்னா ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா ஸோ நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்துருப்பேன். ஸ்டேட் பேங்க்கில் சர்க்கிள் பேஸ்ட் ஆஃபீஸர்னு ஒன்று கொடுப்பாங்க. சர்க்கிள் பேஸ்ட் ஆஃபீஸர் வந்து ஆல்ரெடி ஸ்கேல் 1 ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணியிருக்கணும், ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ அப்படின்னா மட்டும்தான் எஸ்பிஐயில் அப்ளை பண்ண முடியும். எஸ்பிஐ யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தானே உனக்கு. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கணும். அப்போ ஆஃபீஸர் கேடரா இதே கிளரிக்கலாக ஜாயின் பண்ண அப்படின்னா அந்த கிளரிக்கலுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. ஓகே, அந்த மாதிரி ஸோ அடுத்தடுத்த பேங்க்கில் வந்து ஸ்கேல் 2க்கு ரெக்ரூட்மெண்ட் ஓப்பன் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க, ஐபிபிஎஸ் மூலிமா இல்லைனாலும். ஸோ அவங்களுக்கு பேங்கிங் ரெக்குயர்மெண்ட் தேவைப்படுது. ஸோ இன்ஸ்டண்ட்டாக ஒரு வேக்கண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அப்போது மேனேஜர்ஸ் கம்மியாக இருக்காங்க, சீனியர் மேனேஜர்ஸ் கம்மியாக இருக்காங்கன்னும் போது ஸோ இப்போது ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அப்போ மற்ற பேங்க்ல இருந்து எக்ஸாம் எழுதி உள்ளே போயிடுவாங்க சரியா. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பேங்க் ப்ரிஃபரன்ஸில் வந்து நீ வரி பண்ணிட்டுலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே சரிப்பா. ஸோ ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்
தமிழ்நாடு ஆஸ்பிரன்ஸ்க்கு இது ஒரு காமன் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட். ஓகேவா? எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்புகிற ஒரு ஜென்ரலா, ஓகே, ஜென்ரல் பீப்புள், அதாவது பீப்புள் சொல்லக்கூடாது, ஜென்ரல் கேண்டிடேட் எல்லாருமே நான் வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கணும், ஸோ இந்த மாதிரிலாம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைப்பேன். நீ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்தியன் பேங்கே சூஸ் பண்ணாலும், இந்தியன் பேங்கே உனக்கு கொடுத்தாலும், நார்த்தில் உனக்கு போஸ்டிங் போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஓகே, ஸோ உன்னால் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. இந்தியன் பேங்க்னா உள்ளே இருக்கலாம்னு நினச்சோம், பட் ஆனால் நார்த்தில் போஸ்டிங் போட்டாங்க அப்படின்னா நல்லது. ஏன்னா நான் தான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, உன்னோட என்டையர் சர்வீஸ் பீரியட் என்னவா இருக்கும்? உன்னோட என்டையர் சர்வீஸ் பீரியடு இப்போ உனக்கு பேங்க்ல வந்து பார்த்த அப்படின்னா, பேங்க் வந்து 60 இயர்ஸ்ல வந்து ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஓகே, 60 இயர்ஸ் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ உனக்கு ஒரு அல்டிமேட்டா மினிமமா 21 வச்சுக்கலாமா? 21ல இருந்து 60 வயசு வரைக்கும். சரியா? ஸோ அப்படி பார்த்தா அப்படின்னா எத்தனை வருஷம் இருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 40 இயர்ஸ் பேங்க்ல வந்து ஒர்க் பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உனக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோ. சரியா? 30 ஏஜ்ல இருப்ப, 30 ஏஜ்ல. ஸோ உனக்கு ஒரு 30 வருஷம் சர்வீஸ், அதாவது ஆவரேஜா பார்த்தா அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு 35 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ், 35 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் பேங்க்ல வந்து ஒர்க் பண்றேன். ஏன்னா பேங்கே தான் ஒர்க் பண்ணுங்கன்னு கேட்டேன் அப்படின்னா நிறைய பேருக்கு அது தெரியாது. பட் நான் ஜென்ரலா சொல்றேன், ஒரு ஆவரேஜா ஒரு 35 வருஷம் ஒரு பேங்க்ல சர்வீஸ் பண்றேன் அப்படின்னா, ஒரு ரீஜியன்ல ஒரு சர்க்கிள் ஆஃபீஸோ, அதாவது ஒரு சர்க்கிள் பவுண்டரிலையோ ஒரு ரீஜன் பவுண்டரிலையோ நீ ஒர்க் பண்ணுற டேர்ம் வந்து ஒரு 6 இயர்ஸு 7 இயர்ஸு 9 இயர்ஸ் இந்த மாதிரி வந்து பேங்க் பாலிசிஸ் மாறும். நீ நினைக்கிற மாதிரி நம்ம ஊருக்குள்ளே வந்து போஸ்டிங் வாங்கிட்ட, உன்னுடைய பவுண்டரியிலே நீ இருக்கு அப்படின்னா 9 இயர்ஸ் தான் இருக்க முடியும் மேக்சிமம். சரியா? அப்போ என்ன பண்ணணும், நீ அடுத்து வேற சர்க்கிள் தான் போய் ஆகணும். ஓகே, ஸோ அதனால எல்லாருமே வந்து நீங்கள் என்ன தப்பு பண்ணிடுறீங்க அப்படின்னா, முதல்ல இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறப்போ அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ பெட்டர் நீங்கள் அந்த மாதிரிலாம் வந்து சூஸ் பண்ணாத. எந்த பேங்க்கு எங்கே போஸ்டிங் கொடுத்தாலும் ஸோ ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாரு. பட் இன்ஸ்டன்ட் நான் சொல்கிற மாதிரி என்ன அப்படின்னா, ஸோ பேங்கிங் வந்து உன்னுடைய ப்ரொமோஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ அதே மாதிரி அலவன்சஸ்க்கு, ஏன்னா இருக்கிற அலவன்சஸை நீ வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். சரியா? ஸோ அப்போ எந்த பேங்க் வந்து ரொம்ப நாள் ஸ்டெடியாக இருக்கும், ஸோ எப்போனாலும் ப்ரைவேடைசேஷன் ஆகிற பேங்க்லாம் வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுத்து எடுக்காத. ரொம்ப ஸ்டெடியாக இருக்கிற பேங்க்ஸை வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடு. ஓகே, இது வந்து ஃபாஸ்டர் ப்ரொமோஷன். சார் நான் வந்து ப்ரொமோஷன்ஸ் வந்து எனக்கு வேணும் சார், நான் அடுத்தடுத்து ப்ரொமோஷன்ஸ்க்கு நான் எடுத்துருவேன். இப்போது ஆஃபீஸராக உள்ளே போவேன், ஸ்கேல் 1 ஆஃபீஸர், ஸ்கேல் 2 பார்த்தோன்னா மேனேஜர், ஸ்கேல் 3 சீனியர் மேனேஜர், ஸ்கேல் 4 சீஃப் மேனேஜர், ஸோ அதுக்கப்புறம் ஏஜிஎம், ஸோ அதுக்கப்புறம் ஜென்ரல், அப்புறம் சர்க்குலர், இந்த மாதிரி வந்து ஒரு 7 ஸ்கேல் இருக்குது. சரியா? ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு கெரியரில் நான் கொஞ்சம் ஷைன் ஆகணும், நான் கொஞ்சம் மேலே போகணும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா ஸோ இந்த ஆர்டரை பிளான் பண்ணிக்க. ஓகேவா? ஃபாஸ்டர் ப்ரொமோஷன்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சரிப்பா. ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு இந்த ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்க. நான் இந்த ப்ரிஃபரன்ஸை மட்டும் நீ அப்ளை பண்ணுன்னு சொல்ல, ஃபாலோ பண்ணு. சரியா? 100% தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு உள்ளூரில் தான் பெஸ்ட்டு. இப்போ இல்லைனாலும் ஒரு வேளை நீ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்ச அப்படின்னா கோ ஹெட், தாராளமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. பட் மேரிட் யாராவது இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த லிஸ்ட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்க. நெக்ஸ்ட் சார், நம்ம இந்தியாவில் வந்து ஒர்க் பண்ணிட்டோம். நம்ம இந்தியாவில் இருந்தே நிறைய பேர் வந்து ஐடி கம்பெனியில் தான் ஆன்சைட்க்கெலாம் போவாங்க. ஸோ பேங்கிங் செக்டாரில் அது மாதிரிலாம் இருக்குமான்னு கேட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஓகே, ஸோ கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஃபாரின் போஸ்டிங்ஸ் எல்லாம் வந்து ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஸோ உடனேலாம் நடக்காது. பட் உள்ளே வந்து ஒரு சில குவாலிட்டிஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கணும். சரியா? ஒரு சில குவாலிட்டிஸ் டெவலப் பண்ணிக்கும். ஸோ அந்த குவாலிட்டிஸை பேஸ் பண்ணி ஸோ கண்டிப்பாக உனக்கு ஃபாரின்ஸில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் நீ உள்ளே என்ட்ரானதான் இதெல்லாம். இப்போவே ஒரு மைண்ட் செட் வந்து எனக்கு ஃபாரின் பேங்க்ஸில் ஒர்க் பண்ணணும், ஃபாரினில் போயிட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஸோ பேங்க் ஆஃப் பரோடா சூப்பரான சாய்ஸ்பா. பேங்க் ஆஃப் பரோடா சூப்பரான சாய்ஸ். ஸோ அப்போனா கண்டிப்பாக அப்கமிங் டேஸில் ஹிந்தி வந்து அவசியம், ரொம்பவே அவசியம்.
இதை வந்து நான் உனக்கு வந்து அப்படியே நம்ம வெளியிலேருந்து பார்த்துருப்போம். ஒரு அரசியல் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா நார்த் இந்தியன்னு தங்கி இந்த மாதிரிலாம் வந்து நம்ம பேசிகிட்டு இருப்போம். டைம் வேஸ்ட், டைம் வேஸ்ட், நிஜமாக சொல்ல டைம் வேஸ்ட். ஓகே, ஸோ இது எல்லாமே யாரோ ஒருத்தர் லாபத்துக்காக அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹிந்தி தெரிஞ்சது அப்படின்னா உண்மையிலே நம்ம ஒர்க் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகும்ப்பா. உன் லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ பெட்டர் நீ ஹிந்தி படி நான் சொல்ல வரல. ஸோ ஒருவேளை அவன் நார்த்து கொடுக்கலனாலும் நீங்களாவே ஒரு 3 வருஷம் நார்த்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்ற. சரியா? ஸோ வாண்டடாக ஒரு சர்க்கிள் கேட்டு ஒரு ரிஸ்க் எடு, தாராளமாக ரிஸ்க் எடு. கண்டிப்பாக அந்த ரிஸ்க் வந்து உன்னை வந்து ஃபைன் ஆக்கி விட்டுரும். ஓகே, ஸோ அந்த ஹெட் குவார்ட்டர் லெவல்லேருந்து நீ வேலை பார்க்குற அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடா குஜராத், வடோதரா குஜராத் சைடு. ஸோ அப்போது அந்த ஹெட் குவார்ட்டர் சைடில் ஒர்க் பண்ணுற அப்படின்னா ஸோ அந்த கண்டிப்பாக ஹிந்தி எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ அந்த மெயின் ஹெட் ஆஃபீஸில் இருக்கிற பீப்புள்ஸோட கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ் எல்லாம் போகிறதுக்கு நிறையா ஆல்ரெடி போனவங்களோட கான்டாக்ட்லாம் வந்து நிறைய கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய பெரிய தலைங்க தான் வந்து ஃபாரின் போஸ்டிங்ஸில் வந்து இருப்பாங்க. சார் அப்படின்னா நிறையா வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமே சார் அப்படின்னு கேட்பேன். ஏஜ் வந்து மேட்ரு கிடையாது. ஏன்னா இப்போ காலேஜ் வந்து நீங்கள் முடிச்சுட்டு உள்ள பேங்க்கில் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 வருஷத்துலேயே உள்ள எக்ஸாம் ஜேஏபி சிஏபி எக்ஸாம்ஸ் எழுதிடலாம். ப்ரொமோஷன் எக்ஸாம், இன்டர்னல் ப்ரொமோஷன் எக்ஸாமு. ஸோ அடுத்தடுத்து ப்ரொமோஷன்ஸு உள்ள ஃப்ளாக்ஷிப் கோர்சஸ்ஸு, ஐஐபிஎஃப் கண்டக்ட் பண்ணுற கோர்சஸ்ஸு. ஃபஸ்ட்டு ஒரு 5 வருஷம் தான் இதெல்லாம் பண்ண முடியும். ஓகே, ஃபேமிலின்னு ஒன்று செட் ஆகிற வரைக்கும் என்ன பண்ணோம் அப்படின்னா வேலைக்கு போயிட்ட உடனே அப்படியே ஏன்னா நல்லா விழுந்து படிப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கேப் கொடுத்துருவேன். நிறைய பேர் அந்த கேப்பை வந்து அப்படியே விட்டுருவான். ஒரு சில பேர் தான் வந்து அந்த கேப் கொடுக்காம உள்ள என்ட்ரான பிறகு நம்ம ஷைன் ஆகிறதுக்கு என்னெல்லாம் வழியோ ரொம்ப அப்பயே ஃபுல்லாக நம்ம அதுதான் பண்ணணும்னு கிடையாது. சரியா? ஸோ டைம் கொடுத்து ஸோ ஒரு சில விஷயம் ஒரு 1 hour 2 hour நம்மளுடைய செல்ஃப் க்ரோத்துக்காக ஒரு கோர்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ண அப்படின்னா ஸோ 5 வருஷத்தில் ஸோ 5 இயர்ஸில் வந்து ஒரு சீனியர் மேனேஜர் கேட்டகரிக்கு போயிட்டேன் அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் ஃபாரின் போஸ்டிங், ஃபாரெக்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, பிஎன்பியோட ப்ரெசன்ஸு ஸோ எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்கோம்ப்பா. ஸோ பார்த்துக்கோ, நிஜமாவே வந்து ஒரு சில விஷயம் வந்து உன்னை இன்ஸ்பயர் பண்ணணும். சரியா? ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன்ஸ் தான் வந்து எல்லாத்துக்குமே காரணம். ஒரு ஸ்பார்க்கு எல்லாருக்குமே க்ரியேட் ஆகும். ஸோ அந்த ஸ்பார்க்கு உடனேலாம் வராது. ஒரு சில நேரம் வந்து நம்ம அவமானங்கள் படணும். அவமானத்தால் ஒரு சில ஸ்பார்க் வரும். ஒரு சில ஏமாற்றத்தால் ஒரு ஸ்பார்க் வரும். ஒரு சில ஏக்கத்தால் ஒரு ஸ்பார்க் வரும். ஓகே, ஸோ உங்களுடைய லைஃப் ஸ்டைல் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ நம்ம என்ன மாதிரியான ஒரு லைஃப்பை வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறோன்றது. ஓகே, சரி, ஃபைனலாக ஸோ உன்னுடைய கோலுக்கு ஏற்ற மாதிரி பேங்க் ப்ரிஃபரன்ஸை அகெயின் சூஸ் பண்ணு. ஒரு 2 days ரிசர்ச் பண்ணு. ஓகே, உனக்கு சவுத் இந்தியா தான் வேணும் அப்படின்னா இந்தியன் பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ஃபாஸ்டர் க்ரோத், கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம், நம்ம தமிழ்நாட்டிலே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம்னு நினைக்கிறப்போ யூகோ பேங்க், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா ஒரு 3 years 6 years வெளியில் இருந்து திரும்ப உள்ளே வந்துடுவேன். சரியா? அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒர்க் பண்ணலாம் கண்டிப்பாக. ஓகே, சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடு. ஸோ நான் எடுக்கிறது மேக்ஸ் கிளாஸு. ஸோ அதனால் என்னுடைய பேட்சில் மேக்ஸ், ஓகே, பேங்கர் மேக்ஸ் பேட்ச், ஆக்சுவலாக ஐபிபிஎஸ் பிஓவில் போஸ்டிங்ஸ் வந்து எனக்கு தெரியும். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஒரு 10 போஸ்டிங்ஸ் வந்து என்கிட்டேருந்து பர்சனல் கைடன்ஸ்லேருந்து போயிடுவேன். அது எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ மேக்ஸ் பேட்ச் வந்து பேங்கர் மேக்ஸ் பேட்சில் என்ரோல் பண்ணிக்கோ. ஆப்டிடியூடில் ஒரு வண்டர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீ பார்ப்ப. ஓகே, ஸோ ஆப்டிடியூட்னா என்னன்றதை உன்னை இன்ஸ்பயர் பண்ண வச்சுருவேன். அதுக்கு நான் கேரண்டி. நான் ஜஸ்ட்டு ஏதோ ஒரு வார்த்தையாக சொல்கிறேன்னு நினைக்காத, கிளாஸ் என்ரோல் பண்ணி பாருங்கள். ஏன்னா மொபைல் ஆப் தான் இதில் இருக்குது. என்னுடைய ஆப் அரவிந்த் ஆப்டிமஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து வச்சுக்கோ. ஒரு வண்டர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக நீ பார்க்குற ஸ்ட்ரக்சர், ஏன்னா இங்கே நிறைய பேருக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட்டே வரமாட்டேங்குது. பட் என்னை நம்பு, கண்டிப்பாக என்னை நம்புங்க. ஆப்டிடியூடில் அதுவும் பர்டிகுலர் அப்ளிகேஷன் சம்ஸ், சரியா?
அப்ளிகேஷன் சம்ஸ்னா என்னன்றத நீ கிளாஸ்ல வந்து பார்ப்ப. எல்லாமே ஆல்ரெடி கிளாஸ் வந்து லைவ் கிளாஸ் ரெக்கார்டடு, சரியா? ரெக்கார்டட் செஷன்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிட்டேன். ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக தான் வச்சுருக்கேன், சரியா? 500 ஒரு பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது. நான் இப்பவும் சொல்கிறேன், இந்த 500 ஒரு பெரிய அமௌண்ட்டா அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய அமௌண்ட்டு தான். 5 years பிஃபோர் 500ன்றது ஒரு பெரிய அமௌண்ட் தான். பட் இப்போ இது ஒரு பெரிய அமௌண்ட்டான்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஜஸ்ட் நீ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போயிட்டு வந்த அப்படின்னா, ஒரு மூவி போயிட்டு வந்தாலே இந்த 500 காலி ஆகிடும், சரியா? ஒரு 3 hours என்டர்டைன்மெண்ட்டுக்கு. நான் உன்னை 30 years லைஃபுக்கு உன்னை ரெடி பண்ணிட்டு இருக்கேன், சரியா? மேக்ஸில் ஆப்டிடியூடு எனக்கு கஷ்டம் சார், எனக்கு வராது சார், ஸோ எனக்கு இதை பார்த்தாலே பயம் சார், இதுதான் சார் எனக்கு வீக்கர் ஏரியா அப்படின்னு ஒருத்தர் இருக்க அப்படின்னா மேக்ஸ் பேட்சை பாரு. ஸோ நான் சொல்கிறேன், நான் 1 2 3ன்னு போட்டு வச்சுருப்பேன் பேட்சில். ஸோ உன்னை வந்து அல்டிமேட்டாக வேறு லெவலுக்கு கொண்டு போகும்பா. எஸ், ஸோ ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டு நீங்கள் ரிசர்ச் பண்ணி, நீங்கள் அனலைஸ் பண்ணி அப்ளை பண்ணு. ஸோ அந்த எபிலிட்டியை இப்போத்துலேருந்தே க்ரியேட் பண்ணிக்க. தேங்க்யூ.